ஃப்ரேம் உதவி கொடுக்கும். ஃப்ரேம் வந்து நல்ல புக்கிங் எடுக்கணும். ஓகே, பிளாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளாட்டை வந்து விற்பனை ஸ்டார்ட் பண்ணோன்ற அடிப்படையில் இன்றைக்கி பூஜை போட்டு வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணி இந்த பர்டிகுலர் சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 700 to 800 மீட்டர்ஸில் வெளியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ரோடு வந்து எஸ்பி கோவிலேருந்து பாலூர் அந்த வெளியம்பாக்கம் போகக்கூடிய அந்த மெயின் ரோடு 60 feet ரோடு ஆஸ் பர் எஃப்எம்பி. ஸோ இப்போதைக்கு ஒரு 30-40 feet வந்து ரோடு இருக்கலாம் போக்குவரத்து போகுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு வளர்ச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக டெவலப்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாம்பரம் வரைக்கும் தான் ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சி இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு, ஈவன் மேல்மருவத்தூர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அதுக்கப்புறமா தான் ரிசர்வ்டு ஏரியா இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு லேண்ட்மார்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, அதாவது சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து நகரம் போகக்கூடிய ரோடு. ஸோ அந்த ரோட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா 3500 rupees வரைக்கும் G² அந்த மாதிரி வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2-3 வருடங்களில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஏன்னா வந்து சேச்சுரேஷன், அதாவது வந்து இடங்கள் கம்மியாக வேறு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வளர்ச்சின்றதும் லே அவுட்ன்றதும் வரும். அந்த அடிப்படையில் 2-3 இயர்ஸில் இந்த ஏரியாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். அண்ட் இங்கே நியர்பை இப்போ ஒரு 2 கம்பெனி வந்து ஒரு கார்ப்பரேட் இன்ஸ்டியூஷன் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 20 ஏக்கருக்கு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கும். அதுக்கப்புறம் மழை காலம்ன்றது நார்மலாக இருக்கும் நவம்பர் அண்ட் டிசம்பரில். ஸோ இப்போ ரெய்னி சீசன்ன்றதுனால இது எல்லாமே ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏரியா. இப்போ சிட்டி உள்ள மழை பெஞ்சதுன்னா ஈல்டிங் வந்து பூமியில் வந்து தண்ணி உறிஞ்சிரும். ஏன்னா 50-60 அடிக்கு தண்ணி இல்லை. பட் இந்த ஏரியாலாம் வாட்டர் டேபிள்லாம் வந்து ஒரு 15-20 feetலேயே நல்லா இருக்கிறதுனால மழையோட தண்ணி வந்து இமீடியட்டாக அப்சர்வ் ஆகாது. சிட்டி உள்ள ஆகிடும். ரீசன் வந்து வேறு. அது இல்லாமல் கால்வாய் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது உள்ள தண்ணி ட்ரைன் ஆகிடும். ஸோ அது தவிர மற்றபடி இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சைட்டு. பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அனைத்து விதமான வாழ்க்கை தரமும் 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இஎம்ஐயில் கொடுத்துருக்கோம். 30% டவுன் பேமெண்ட், 40%, 50% டவுன் பேமெண்ட்டில் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 7 வருடம் வரைக்கும் செல்ஃபாக பே பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், இங்கேருந்து ஒரே ரோடு, அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி போகும்போது அங்கே ஒரு ஜோதி பாசு நகர்னு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. அங்கே உரகடம்லேயே ரைட் எடுத்துட்டால் அங்கே ஒரு 1 கிலோமீட்டரில் ஈஸ்வரி நகர்ன்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அண்டு குருவஞ்சேரியில் இப்போ சக்தி விநாயகர்னு வருது. அதே பக்கத்தில் ஜேஎஸ்ஆர், இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த லீடர்ஸ், ஸோ எல்லா லீடர்ஸும் வந்து இந்த ஏரியாவில் ஜிஎஸ்டி சைடில் வெதர் குருவஞ்சேரி சைடில் கேட்டாலும் சரி, இல்லை லோ பட்ஜெட்டில் எஸ்விஎஸ் கேட்டாலும் சரி, இல்லை மாதத்தவணையில் ஜோதி பாசு நகர், இந்த மாதிரி எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 ஆஃபீஸ் வந்து நமக்கு ஜிஎஸ்டி சைடில் இருக்குது. ஒன்று வந்து பெருங்குளத்தூரில்,
அதோட லீடர் வந்து மிஸ்டர் அருண் இங்கே இருக்காரு. அருண் இங்கே இருக்காரு. அதே மாதிரி கூடுவாஞ்சேரி பிரான்ச் பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் துரைக்கண்ணு அங்கே இருக்காங்க. ஸோ இந்த 2 பிரான்ச் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணுன்ட்டு ஸோ மிஸ்டர் ருனானா சார் வந்து இந்த ஏரியாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உண்டான செயல் திட்டங்கள் இருக்குது. ஆவடி திருநீன்ற ஒரு சைடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டாமினேஷனில் இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 ப்ராஜெக்ட் அந்த இடத்துல இருக்குது. அதுவும் இல்லாமல் சிங்கப்பூர் ஸ்மார்ட் சிட்டின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து எதிர்நோக்குறோம் பிப்ரவரியில். அது ஒரு 12 ஏக்கர் ப்ராஜெக்ட், ஒரு 400 பிளாட்டு. அண்டு திருவள்ளூர் தாண்டி வந்து திருப்பதி திருமலா கார்டன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 700 வீட்டு மனைகள் வந்து பண்ணுறோம். 899 per square feet. அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆவடி சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து இன்றைக்கி ஒரு டாமினேஷனில் இருக்கோம். ஸோ திருமுல்லை வாயிலில் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி வேப்பம்பட்டு வரைக்கும் அந்த பெல்ட்டில் குளத்தூர் ஆஃபீஸ் எல்லாம் மிஸ்டர் சிவபிரகாசம்லாம் இருக்கார். அந்த ஏரியாவில் நம்ம ஒரு டாமினேஷனில் இருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸு அந்த பர்டிகுலர் சரௌண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஆஸ் அ சேல்ஸ் டீம், ஓகே, யூ நீட் டு மேக் ரெவன்யூ. ஓகே, எல்லாருமே இங்கே வந்ததோட நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஸோ இங்கே வருகை தந்துள்ள அனைவரையும் நான் வருகை என்று இருந்தாலும் சரி கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாதத்தவணை திட்டங்கள்லாம் பெரிய லெவலில் யாருமே கொடுக்கறது இல்லை. ஸோ ஆவடியிலேயே நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ப்ரௌசர் எல்லாமே லீடர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் சரௌண்டிங்கில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு. நாகரிகங்கள் வளரும்போது க்ரோத் ஆகும்போது ஸோ உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சுட்டாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு வாங்கி வச்சுட்டாங்கன்னா பிற்காலத்தில் வீடு கட்டிக்கிறதுக்கு எல்லா வித சௌகரியங்களும் இருக்குது. ஸோ நல்ல முறையில் நம்ம